இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. விசுவாசத்தோட அறிக்கையிடுவோம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று சொல்றோமா அதெல்லாம் நடக்கும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. எல்லாரும் கைகளை அசைத்து ஹalleluya ஹalleluya. சபையா எல்லாரும் விசுவாசத்தோட அறிக்கையிடுவோம். இந்த உலகத்திலே நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றியோடு வாழ்வேன். என்னுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எல்லாம் சொல்லாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இத சொல்லுங்க. சரீர சுகத்திலே வெற்றியை பார்ப்பீர்கள், குடும்ப வாழ்க்கையில வெற்றியை பார்ப்பீர்கள், படிப்பிலே வெற்றியை பார்ப்பீர்கள். என்னென்னலாம் நடக்கணுமோ எல்லாத்தையும் இயேசு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடத்தி முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. மந்த் ஆஃப் ஹோல்னஸ், ஹோல்சம் அப்படின்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒண்ணுமே குறையாது, இருக்கிறது எதுவுமே உடைஞ்சு போவாது. அல்லேலூயா. இருக்கிறதும் கெட்டு போவாது, வரதும் தடுக்க முடியாது, வரதையும் யாரும் நிப்பாட்ட முடியாது. வந்து சேர வேண்டியதெல்லாம் வந்து சேரும், இருக்கிறது இன்னும் நல்லா மாறும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாதமா இது இருக்கிறது. அடுத்த பாடலில் நாம் பாட போகின்றோம். ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம பைபிள்ல, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் கீழாகாமல் ஸ்ட்ரெயிட்டா ஹீப்ரூக்கு போனீங்கன்னா அந்த பைபிள் எப்படி இருக்குதுன்னா, அந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் வாலாக்காமல் தலை ஆக்கினார், கீழாக்காமல் மேல் ஆக்கினார். அடுத்த வசனம், பூமியில உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஹீப்ரூல எப்படி இருக்குன்னா, தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷித்தேன். ஹீப்ரூல ஒரிஜினல் பைபிள் எப்படி இருக்குதுன்னா, எதுவுமே ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்லையா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நம்ம தமிழ் ஆட்கள் பிராமின்ஸ் வந்து மொழிபெயர்த்ததுனால செஞ்சிடுவோம், அவா செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல போட்டு அடிச்சிட்டாங்க. உண்மையா ஹீப்ரூல என்ன இருக்குன்னா, அவர் செஞ்சிட்டார். பைபிளா பார்த்தோம்னாக்க நமக்கு புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சிடும். இப்போ இந்த பாட்டை இவர் அப்படிதான் எழுதியிருந்தார், நம்மளும் அதை மாத்திடுவோம். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். பைபிள் அதான் சொல்லுது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள ஸ்டான்ஸா பாருங்க, அப்படியே தான் பாஸ்டர் ஜஸ்டின் எடின்பரோ எழுதி இருக்கார். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமே சிறிய தாவீதுக்குள் வைப்பவரே இல்ல, வைத்தவரே. பாஸ்ட் டென்ஸ். ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே, கை நீட்டி தூக்கி விட்டீர், முடிஞ்சு. உயரத்தில் என்னை வச்சிட்டீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். அப்புறம் தூசியையும் தட்டிட்டீர். ஆண்டவரே தூசியை போக்கும். எத்தனை வருஷம் அதே ஜபத்தை, தூசியை தட்டிட்டார், சாம்பலை நீக்கிட்டார், சிங்காரத்தை தந்துட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு நடக்க போகிறவைகள் எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல இருந்து பாட போறோம். வாலாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். என்னை தலையாக்கினீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கினீ. வாலாக்காமல் என்னை தலையாக்கினீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கினீ. வாலாக்காமல் என்னை தலையாக்கினீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கினீ. வாலாக்காமல் என்னை தலையாக்கினீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கினீ. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே. மேலே 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 மேலே. அல்லேலூயா.
தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து சிங்காரமா மாறுது ஓ கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் மாறட்டும் ஆண்டவரே தூசியை தட்டி விட்டு சாம்பலை போயிட்டு என்ற உணர்வு வரட்டும் சிங்காரம் ஆண்டவரே. தந்து விட்டு நிரந்தரமாய் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya ஹalleluya துதி உமக்கே ஹalleluya ஹalleluya துதி உமக்கே ஹalleluya அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே மேலே எல்லா நிலைமை மாறும் அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே மேலே 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 ஹalleluya இவ்வளவு செய்கிறீரே ஹalleluya துதி உமக்கே ஆடுகள் மேய்த்த எங்களை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தினீரே எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படும்படி வைத்திருக்கிறீரே ஹalleluya ஒவ்வொருவரும் உணர்ந்து ஒவ்வொருவரும் அறியட்டும் ஒவ்வொருவரும் உண்மை உணரட்டும் ஹalleluya திறந்து அடுத்த 2 நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். எல்லாவற்றையும் இயேசு மாற்றி விட்டார். இம்மட்டும் நீ கண்ட எல்லாம் மாறாவும் மதுரமாய் மாறிவிட்டது. எல்லாம் மாறாவும் மதுரமாய் மாறிவிட்டது. மாறாவின் வாழ்க்கையை கர்த்தர் தேனாக மாற்றிவிட்டார். ஓ மாற்றிவிட்டார், மாற்றிவிட்டார். சகலத்தையும் திருப்பிக் கொண்டோம், சகலத்தையும் திருப்பிக் கொண்டோம். ஹalleluya. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிப்போம், ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். ஆவிக்குரியவர் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறார். He knows everything. He
He knows what is going to happen next. அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆவிக்குரியவனாய் உரமன் தல பகன் தர தூலதல பக்கர பலதர பலபலபா ஏசல தூரதல பலபல தர தலபல கரபல கரபல பலபா ஆந்தர தூரதல மகன் தர தேனதல பக்கர பலதூர தலபல பலபா ஆகல் தல தாரதல பலபல பலபலபா. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். உங்கள் விசுவாச கண்கள் அற்புதங்களை பார்க்கட்டும். உங்கள் விசுவாச கண்கள் அற்புதங்களை பார்க்கட்டும். உங்கள் வாய் விசுவாச வார்த்தைகளை பேசட்டும். வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிவிட்டது. தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிவிட்டது. வெறும் தண்ணீர் போல இருந்த உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் திராட்சை ரசமாய் மாற்றிவிட்டார். முந்தின ரசத்தை பார்க்கிலும் இனி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாய் கர்த்தரை ஆர்ப்பரிக்க போகிறீர்கள். இவைகள் எல்லாம் நடக்க போகிறது. இவைகள் எல்லாம் நடக்க போகிறது. முந்தின இடுக்கண்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. இயேசு மூடி போட்டு விட்டார். ஹalleluya. மால் எல்லாம் கூடும். அப்பா பிதாவே உம்மால் எல்லாம் கூடும். ஆராதனை இந்த விசுவாசத்தை ஒவ்வொருவருடைய இதயத்திலும் எழுப்பட்டும். இயேசுவே விசுவாசத்தோடு பாடலாம். காக்கும் கரங்கள் ஜீசஸ் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையா. அல்லேலூயா பாடி பாடி அல்லேலூயா பாடி பாடி எவ்வளவு அலைனாலும் தாங்கிடுவேன். அலைகளை அலை வந்தாலும் எங்கள் வாய் அல்லேலூயா என்று சொல்லு. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை ரெண்டு கை ஆண்டவர் நேரா உயர்த்தி நம்புவேன், நம்புவேன். எந்த மனுஷனையும் இல்ல, எந்த காசு படத்தையும் இல்ல, நம்புவேன். மட்டுமே நடத்தினாரே, மட்டும் என்னை தாங்கினாரே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி நிந்தனைகள் வந்துச்சு, நிந்தனைகள் போராட்டம் நீதி தேவன் நீர் மட்டும் தாங்கவில்லை என்றார். போராட்டம் என் மேல் நேச கொடி பறக்குது. நேச கொடி என் மேல் பறக்க அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். நேசரு வாழ்க்கை நேசருக்காக. கோடி என் மேல் பறக்க கரங்களை உயர்த்தி நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மனுஷனையும் நான் நம்பலப்பா, யாரையும் நான் நம்பல ஆண்டவரே, உண்மை மட்டும் நம்புறேன். பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையில் நீ நடத்துகிறீர்கள். ஹalleluya. மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடி.
இயேசுவ மாதிரி. ஒருவரும் உம்மை போல நீரின்றி வாழ்வே இல்லை, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்பை மறவேனையா. ஜெபத்தோடு பாருங்க. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உணரட்டும். உந்தனின் மாறாண்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழுமே. ஆராதனை இயேசுவை உயர்த்துகிற ஆராதனை. துதி உமக்கே, கனம் உமக்கே, எல்லா புகழும் ஒருவருக்கே. இயேசுவே. வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வார். ஒவ்வொரு நாளும் உடன் வருவேன். சோர்ந்திட்ட நேரங்களில் இயேசுவே, ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வசனம் கொடுத்துருக்கிறார்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் ஆண்டவர் இந்த வசனத்தை தான் கொடுத்தாரு.
ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் கொடுக்குறாரு, அப்படி வாங்கி நம்ம வச்சுக்கிறது இல்லை. அவர் கொடுக்கும்போது நம்ம வழியாக அது பல கிளைகளாய் பிரிஞ்சு போகணும். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்றத குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது நேற்று கிளை சபையில் இருதயபுரத்தில் லேபாஸ்டர் ஜெரால்டு மெசேஜ் கொடுத்தாரு. அதில் சொன்னார், ஆசீர்வாதத்தின் உச்ச நிலை என்ன அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நமக்கு எதிராக இருப்பவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பது. அல்லேலூயா. யார் நம்மை தூசிக்கிறாங்களோ, யார் நம்ம முன்னேறக்கூடாது அப்படின்னு வேலை செய்கிற இடத்துலலாம் நமக்கு பொய் சொல்லி அப்படி இப்படின்னு நம்ம கிரேடை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம மேலே இல்லாதும் பொல்லாதும் சொல்லி நம்மை பழி சொல்லுகிறார்களோ, நம்மை வேதனைப்படுத்துகிறாங்களோ, நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவது தான் ஆசீர்வாதத்தின் மிக உன்னதமான உச்ச நிலை அப்படின்னு நேற்று நம்ம கேட்டோம். அல்லேலூயா. போன வாரம் குடும்ப ஆசீர்வாத ஜபத்துக்கு ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது, ஆண்டவரே என்ன வசனம் ஆண்டவரே நீங்கள் கொடுக்குறீங்க, இன்றைக்கி ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்குறீங்க என்னன்றப்ப ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை போன வாரத்தில் ஆண்டவர் சொன்னார். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பலிபீடத்திலே ஊழியக்காரர்களிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களும் ஒரு விசுவாசிக்கு கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இந்த நாளில் காலையில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை உபாகமம் 33:23. நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். நீ மேல் திசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். அல்லேலூயா. நப்தலியை குறித்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நாளில் நப்தலியினுடைய ஆசீர்வாதத்தை நாம் தியானித்து அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அல்லேலூயா. நப்தலி அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பானா. இப்போ ஒரு 1/4 கிலோ கடுகு பிடிக்கிற ஒரு டப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த டப்பாவில் கடுகு இல்லை. கடுகு வாங்கணுன்னா 100 கடுகு வாங்கி அந்த டப்பாவில் போடலாம், 200 கடுகு வாங்கி அந்த டப்பாவில் போடலாம். 1/4 கிலோ பிடிக்கிற அந்த டப்பாவில் 300 கடுகு வாங்கி என்ன செய்யலாம், அப்படியே கீழே வலிகிற அளவுக்கு போடலாம். ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான்னா என்ன தெரியுமா, நப்தலி ஒரு 1/4 கிலோ டப்பான்னா அதில் அரை கிலோ பொருள் என்ன செய்யப்படுது, போடப்படுது. அப்போ 1/4 கிலோ உள்ளே இருக்குது, 1/4 கிலோ வெளியில் இருக்குது. வெளியில் இருக்கிறது இன்னொரு பாத்திரத்தை நிரப்ப பயன்படும். அல்லேலூயா. முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு சொன்னவருக்கு, ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொன்னவருக்கு ஒரு 10 கிலோ மீன், ஒரு 100 கிலோ மீன் கொடுத்து இந்தாப்பா போயிட்டு வான்னு சொல்லலாம். இல்லை ஒரு சாக்கு நிறையா கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு படகு நிறையா கொடுத்துருக்கலாம். அந்த படகு நிரம்பி அடுத்த படகும் நிரம்புற அளவுக்கு கர்த்தர் கொடுக்குறார். அதுதான் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு 1000 ரூபா தேவை அப்படின்றப்ப இந்த இப்போ ஒரு 200 ரூபா வச்சுக்கோ, இந்த அப்புறம் ஒரு 200 ரூபா வச்சுக்க, அப்புறம் கடைசியாக ஒரு 900 ரூபாயோட நிப்பாட்டி ஒரு 100 ரூபா யார்ட்டையா வாங்கிக்க. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை இப்போ கடந்துக்கிட்டு கூட இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வெளியே செய்வார். அல்லேலூயா. நப்தலி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் எப்படி இருப்பாராம், திருப்தி. அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். அல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் தான் நப்தலியினுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாக ஒரு காரியம் நப்தலியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து. அல்லேலூயா. யார் ஒருவர் திருப்தி அடைகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நிரப்பப்படும். திருப்தி எங்கே இருக்கோ அங்கே தான்
நிரம்பி வழிகிற அனுபவம் இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்க மாட்டேங்குது. கர்த்தர் என்ன ஆமாம் என்னத்தங்க செஞ்சார், ஆமாம் என்னத்தை செஞ்சார், எனக்கு நான் திருப்தியாக இருக்கேன், கர்த்தர் என்னை திருப்தியாக என்ன செய்கிறார் வச்சிருக்கிறேன். திருப்தி இருந்துச்சுன்னா நிரம்பி வழிவோம். திருப்தி இல்லை அப்படின்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் தான், அதில் பிரச்சனை இல்லை. உனக்கு திருப்தியாக இல்லை, நீ முறுமுறுக்கிறப்போ உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். இருக்கும், தருவார். ஆனால் வழிகிற ஆசீர்வாதம் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் தீவிரமாக இருக்கிறார். அல்லேலூயா. வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். தயவிலே திருப்தி அடைகிறவன் ஆசீர்வாதத்திலே நிறைந்திருப்பான். தேவன் நம்மேல் எவ்வளவு தயவு வைத்திருக்கிறார். புள்ள ஒரு நாள் பேசலைன்னா பிள்ளைய பெற்றா என்னதான் கண்ணீர், இப்படி சொன்னால் கண்ணீர் தான் வரும். ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறது. எவனோ ஒருத்தன் குடிச்சுப்புட்டு எழுதி வச்சுட்டான் பாட்டு, அவன் போதையில் எழுதியிருக்கான், அவன் நல்லா எழுதலை. நல்லா எழுதினவன் அப்படி எழுத மாட்டான். அவன் குடி போதையில் எழுதினவனை நம்ம குடிக்காமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா அப்போ கண்ணீர் தான் வரும். பிள்ளைகள் மூலமாக எனக்கு கண்ணீர் வராது. திருப்தி என்னங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, எங்க உங்கள் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கேங்க, சீக்கிரம் நல்லா இருங்க. உங்கள் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, சீக்கிரம் ஆயிருங்க. திருப்தி இருக்கிற இடத்துல தாங்க அற்புதம் நடக்கும். திருப்தி இருக்கணுங்க, மனசில் என்ன இருக்கணும், திருப்தி இருக்கணும். அந்த திருப்திக்கு ஏற்ற சூழ்நிலைகளை நாம் என்ன செஞ்சுக்கணும், ஏற்படுத்திக்கணும். நாமளா போய் திருப்தியை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலையில் போய் தலையை விட்டுறக்கூடாது. திருப்தி அடைந்து கர்த்தருடைய தயவினால் இந்த நாளில் ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா திருப்தியான மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது வருமாங்க அவ்வளோ சீக்கிரத்தில்? சொல்லுங்கள், நாமளும் மனுஷர் தான். நம்ம மனசு எடுத்தோடனே நம்ம வாழ்க்கையில் உள்ள ப்ளஸ்ன்னு பார்க்காது, எதைத்தான் பார்க்கும். 1000 ப்ளஸ் இருந்தாலும் இந்த ஒரு மைனஸ் மட்டும் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும். இதை தான் உங்களுடைய இருதயமும் பார்க்கும், என் இருதயமும் பார்க்கும். நாம் இன்னும் நம்முடைய இருதயம் தேவ தூதர்களைப் போல படைக்கப்படலை. நாம் யார்? பாடுள்ள மனிதர்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. சாத்தா நம்ம ஆசீர்வாதத்தை எங்கே தெரியுமா கெடுப்பான்? நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. எந்த இடம் தெரியுமா? நமக்கு கிடைச்ச 10 நன்மைகளை பார்க்க விட மாட்டான். கிடைக்காத ஒரு நன்மையை பார்த்து, இது பார்த்தியா, இது உனக்கு கிடைக்கல, பார்த்தியா இது உனக்கு கிடைக்கல, பார்த்தியா இது உனக்கு கிடைக்கல. அப்போ நீங்கள் சொல்லணும், பார்த்தியா அது எனக்கு கிடைச்சிருக்கு, பார்த்தியா அது எனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார்? எத்தனை பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது? அதை யோசித்து பார்ப்போம். சாத்தானுடைய தந்திரங்களை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கிடைச்ச 10 நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அதை பாருங்கள். எதுவுமே இருக்கும்போது அதனுடைய மதிப்பு தெரியவே தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ கொடுத்ததெல்லாம் பார்த்து அதை நீங்கள் என்ன செய்யணும், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருங்க. ஆண்டவர் நல்ல மனைவியை கொடுத்துருக்கலாம், பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம், பேர பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம், மருமகள்மார்களை கொடுத்துருக்கலாம். 1000 குறைகள் இருக்கலாம். ஒரு சில நிறைகளை பார்த்து சரி பரவாயில்ல போயிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணுமா, வந்துடணுமா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். யாரால் பரிசுத்தமாக வாழ முடியும் தெரியுமா? கர்த்தருக்குள் திருப்தி அடைந்தவங்க தான் பாவம் செய்யாமல் தன்னை காத்துக்கொள்ள முடியும். யாருக்குள்ள திருப்தி இல்லையோ, என்னப்போ ஆண்டவர் என்னத்தை செஞ்சார், ஆண்டவர்னா இந்த பாருங்க அவருக்கே செய்யலை, இந்த பாருங்க இவருக்கே செய்யலை, என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன தலையெழுத்தோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாவம் செய்வாங்க. அவங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நான் சிறப்பானவள், கர்த்தர் என்னை சிறப்பாய் படைத்திருக்கிறார், நான் பூமியிலே விசேஷமானவள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாமே ஸ்பெஷல், எல்லாமே விசேஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தப்பு வரும்போது, ஒரு பாவம் செய்யணும்னு தோணும்போது, ஆண்டவர் என்னை எவ்வளோ சூப்பராக படைச்சி வச்சுருக்கிறார், நான் போய் இதை செய்வேன்னா, என்னுடைய தகுதிக்கு இது அல்லேலூயா. அப்போ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கூட திருப்திக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. திருப்தி அடைந்தவன்
பரிசுத்தமாக இருப்பான். திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவன் பாவத்தில் விழுந்து விடுவான். ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்களேன். ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு, கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கு பிறகு பாவத்தில் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கேளுங்களேன், உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாக இருக்காங்க? என்னங்க வாழ்க்கை, போங்க, வேஸ்ட்டுங்க, இந்த உலகத்தில் பிறந்தது வேஸ்ட்டு. எதுக்கு தான் ரசிக்கப்பட்டோமோ நமக்கு தெரியல. ஆபிரகாமின் ஆசீர்வாதன்றானுங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, ஒன்றும் நம்ம பார்த்த மாதிரி இல்லை. திருப்தி இல்லாமல் பேசுவாங்க. அப்போ நாம் அவங்களுக்கு என்ன தெரியுமா ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, இவர்களை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்தி அப்படிங்கிறது பரிசுத்தத்தினுடைய ஆணி வேர். திருப்திங்கிறது ஆசீர்வாதத்தின் ஆணி வேர். கர்த்தர் உங்களுக்கு நல்ல மன திருப்தியை தருவாராக இயேசுவின் நாமத்தினாலே. பிரச்சனைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கலாம், யாருக்குமே நம்ம முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம மனசு சொல்லலாம். ஆனால் ஒன்று, நான் இயேசுவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் யாருக்கு முக்கியம்? இயேசுவுக்கு முக்கியம். நான் இயேசுவுக்கு முக்கியமாக இருக்கிறனால அந்த இயேசு என்னை எல்லாருக்கும் முக்கியமாக மாற்றிடுவார். யாருக்குமே நான் பிரயோஜனம் இல்லைன்னு இப்போ டேனி சொன்ன மாதிரி தண்ணி திராட்சை ரசமாக மாறிச்சு. திராட்சை ரசமாக மாறினோடனே அது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதாகவும் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக மாறிச்சு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரயோஜனமாக மாற்றுவார். நப்தலி என்பதற்கு ஆதியாகமம் 30:8 வாசிக்கலாம். நப்தலி என்பதற்கு போராடி நான் மேற்கொண்டேன். அந்த போராடியை எடுத்துருங்க. உடனே அப்பா போ, போராடி தான் மேற்கொள்ளணுமா அப்படின்னாதீங்க. போராட்டம் முடிஞ்சிருச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. அவர் போராடி மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை நமக்கு கொடுத்துட்டார். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. போராட்டம்லாம் அவர் போராடிட்டார். வெற்றியை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? வாங்கி கொடுத்துட்டாரு. நப்தலி என்றால் ஜெயிக்கிறவன் என்ற அர்த்தம். நப்தலி என்றால் என்ன அர்த்தமா? ஜெயிக்கிறவன் என்ற அர்த்தம். ஜெயிக்கிறவன் தான் ஆசீர்வாதத்திலே நிரம்பி இருப்பான். ஜெயிக்கிறவன் எப்படி இருப்பான்? நிரம்பி இருப்பான். ஆசீர்வாதம் அப்படின்னா என்னங்க? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றீங்கல்ல, ஆசீர்வாதத்தினுடைய முழு இது என்ன தான் சொல்லுங்கள். ஒருத்தர் சொல்கிறாங்க பணம் காசு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறாங்க, நல்ல சுகம்தான் ஆசீர்வாதம்ன்றாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க சுகமும் ஆசீர்வாதம் இல்லை, ரட்சிப்பு தான் ஆசீர்வாதம்ன்றாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க ரட்சிக்கப்பட்டு வேஸ்ட்டு ஊழியம் செய்யணுன்றாங்க. எதுதான் ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் அப்படின்றதுக்கு ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பீஸுன்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். ப்ராஸ்பரிட்டின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? பீஸில் இருந்து வந்துச்சு. பீஸ்ன்றது எங்கேருந்து வந்துச்சு? ஷாலோம்லேருந்து வந்துச்சு. ஷாலோம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஷாலோம் அப்படின்னா நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஆசீர்வாதம்னா இதாங்க, உங்களுக்குன்னு இருக்கிறதுல எதையுமே நீங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகாது. உங்களுக்குன்னு கொடுத்தது எதுவுமே உடையாது. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்காரு. ரட்சிப்பு உங்களுக்கு வச்சிருக்காரா இல்லையாங்க? வச்சிருக்காரு. அப்போ ரட்சிப்பு ஆசீர்வாதம். என் தழும்புகளால் குணமானீர்கள்ன்றாரு. அப்போ சர்வாங்க சுகம், தெய்வீக சுகம் ஆசீர்வாதம். அப்புறம் ஏங்க உங்கள் அம்மா 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க? அது அப்படி தான் போகணும். அது ஒரு வகையான ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தில் இதுவும் ஒரு வகை. நல்லா பூரணமாக்கப்பட்டு. ஏங்க ஒரு கல்யாணம் பண்ண பிள்ளைங்க, இந்த இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆன பிள்ளை எவ்வளோ நாள்மா மேக்கப்லாம் பண்ணாங்க உங்களுக்கு? காலையில் கல்யாணம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மேக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களா? என்ன பியூலா?
எவ்வளோ நாள்? இதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, இதை சரி பண்ணுவாங்க, முகத்தில் இருக்க ஆமாம் அது இது எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. அப்புறம் தலையை சரி பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வரும், முடியெல்லாம் என்ன பண்ணி விடும், ஆமாம் அப்படி இப்படியெல்லாம் பண்ணி விடும். அப்புறம் நகத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரும், அது வந்து நகத்தெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு போகும். அப்புறம் என்ன பண்ணேன்னா மெடிக்யூரா பெடிக்யூரு அது இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொருத்தரை வச்சு அலங்கரித்து அந்த மேக்கப் எத்தனை நாள் நிற்கின்றீங்க? அதிகபட்சமான ஒரு வாரம் கூட நிற்காது. அதுக்கு அவ்வளவு மேக்கப்பு. அதே மாதிரி தாங்க மேக்கப் தான் 15 நாள் அங்கே நடந்துச்சு. அங்கே என்ன நடந்துச்சு? 15 நாள் மேக்கப் பண்ணும்போது வலிக்குமா வலிக்காதா? லைட்டாக வலிக்கும், அவ்வளோதான். மேக்கப்பை முடித்தாச்சு, பூரணமாக்கப்பட்ட மனவாட்டியாய் என்ன செஞ்சாச்சு, போயாச்சு. அவங்களுடைய ஒவ்வொரு நாள் அனுபவத்தையும் நான் சொன்னேன்னா ஒரு புஸ்தகமே எழுதிடலாம், ஒரு புக்கே எழுதிடலாம். அங்கேயும் பிசாசு போராட்டம் தான் இருந்துச்சு கொஞ்சம். தேவனுடைய அந்த மகிமையை ருசிக்க முடியாதபடிக்கு ஒரு நாள் நான் போனோன்னே சொன்னாங்க, ஏ கையை பாரு, இந்த கையை பாரு, கையெல்லாம் பார்த்தா வீங்கி இருக்குது, ஊசியை குத்தி குத்தி. என்னம்மா வீங்கி இருக்குன்னு? இப்படி தானே பிள்ளை இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னை காமிக்கும்போது நான் வாலிப பிள்ளை மாதிரி இருந்தேன் பிள்ளை அப்படின்னாங்க. அப்படியா? வாலிப 3 அருவியில் நான் குளித்தேன். எத்தனை அருவி? முதல்ல ஒரு அருவியில் குளித்தேன், அப்புறம் குடுன்னு ஓடி போய் இன்னொரு அருவியில் குளித்தேன், அங்கேருந்து ஓடி போய் இன்னொரு அருவியில் குளித்தேன். 3 அருவியில் என்னை குளிக்க வச்சாங்க. யோவான் வந்தார், பேதுரு வந்தார், இயேசு என்னை பார்த்து சிரித்தார், தூதர்கள்லாம் நின்னாங்க, ஒரு பெரிய கதவை திறந்தாங்க. அது என்னோட வீடு. நான் என் வீட்டுக்குள்ளே போகிறேன், பின்னாடி நீ அழுதுகிட்டே இருக்க, உன்னையே தான் நான் திட்டினேன், இந்த பிள்ளை ஏன் இங்கே வந்து அழுவுது? அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு ஏற்றபடி என்ன பண்ணிட்டாரு? என்ன நம்ம வாழ்கிறது எப்படிப்பட்ட பூமியில் வாழ்கிறோம்? இப்படிப்பட்ட பூமியில் கொஞ்சம் ஒரு சில அலங்காரத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போகிறார். இப்போ ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். நாம் பார்த்தோம், நப்தலியுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் என்னன்னா திருப்தியான ஒரு மனசு இருக்கணும். சாத்தான் உங்கள் மனசில் உள்ள திருப்தியை எடுக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் செய்வான். நல்லா கேட்டுட்டு போவீங்க வசனத்தை. வீட்டுக்கு போகும்போது ஏதோ யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா, போ இந்த உலகத்தில் எல்லாமே வேஸ்ட்டு, உலகத்தில் எல்லாமே வேஸ்ட்டு, எதையுமே நம்பக்கூடாது. நான் சொல்கிறேன், இயேசு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நம்புங்க. இயேசு உலகம் வேஸ்ட்டுன்னு சொல்லலை, உலகம் மனுஷங்கள்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லலை. இயேசு எல்லாத்தையும் மனுஷர்கள் படைச்சிட்டு என்ன தான் சொல்கிறாரு? நல்லதுன்னு தான் சொல்கிறாரு. மனிதனை படைத்தவுடன் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னது? நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குன்னாரு. பேய் அங்கங்கே கெடுத்து வச்சுருக்குது, கெடுத்து வச்சதை கர்த்தர் சரி பண்ணி விட்டுருவார், அவ்வளோதான். அதனால் திருப்தியை நீங்கள் இழந்துடாதீங்க, வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. ஏம்மா இவங்களால் வேஸ்ட்டு, என்ன வேஸ்ட்டு, இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. அந்த திருப்தியை மட்டும் தூக்கிட்டான்னா பரிசுத்தம் கெட்டு போயிடும், ஜபம் கெட்டு போயிடும், ஆசீர்வாதம் கெட்டு போயிடும். ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நப்தலி என்றால் ஜெயிக்கிறவன் என்ற அர்த்தம். ஒரே ஒரு வசனத்தை நப்தலியை குறித்து பார்த்து நாம் ஜெபிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:18. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அல்லேலூயா. நப்தலிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னா, நப்தலி பிராணனை உயிரை கூட பெருசாக நினைக்காம ஆண்டவருக்காக போய் நின்னார். அல்லேலூயா. நாம் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? உயிரை கூட எண்ணாமல் கர்த்தருக்காக நிற்கணுன்ற வைராக்கியம் நம்மில் எவ்வளவு பேருக்கு இருக்குது? கொஞ்சம் நம்ம இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு திரும்பி உயிரோடு வருவோமான்றதே சந்தேகம். அவ்வளவு ஆமாம், உள்ளே ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்து அடித்து கிடிச்சு உதைக்கிறவங்க இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பைபிளை கையில் எடுத்துகிட்டு போனது நிமித்தம் அவங்களுக்கு பாடுகள். அப்படியெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் நம்ம நல்லா வரோம், ஆராதிக்கிறோம். போர்க்களத்து முனையிலே அப்படின்னா உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட
கர்த்தருக்காக என்ன செய்கிறாங்களா? துணிந்து நின்றார்கள். ஜெயிக்கிறவர்கள் எப்பயுமே தைரியமாக இருப்பாங்க. ஜெயிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? தைரியமாக இருப்பாங்க. நல்லது நடக்கும்போது சந்தோஷமாக நிற்கிறோம். ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விரும்பத்தகாத ஒரு காரியம் எதிர்பாராமல் நடக்கும்போது, ஆண்டவரே அந்த தைரியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. போர்க்களத்து முனையிலே ஒவ்வொரு நாளும் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம்னா ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படி இல்லை. கர்த்தருக்காக ஒரு சில, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கங்க, போன வாரம் அது ஒரு உபத்திரவம். அங்கிட்டு அம்மாவை பார்க்க போகணும், ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் அப்படி தான் ஓடிட்டேன். இங்கிட்டு வசனத்தை பிரசங்கிக்கணும், பிரசங்கிக்கும் போது அந்த இதில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துட, இதெல்லாம் ஒரு உபத்திரவம். சின்ன சின்ன உபத்திரவங்கள் தான் இதெல்லாம். இயேசுவை அறிவிக்க கூட முடியாத இடத்துல தைரியமாக அறிவிக்கணும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்போம், நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது கேட்பாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க? இந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னுவாங்க. ஏங்க அப்படி சொன்னீங்க? சர்ச்சுன்னு சொன்னால் அவங்க ஏதாவது நினைப்பாங்கங்க. இது ஒரு உபத்திரவம். அந்த உபத்திரவத்தில் அவர் என்ன செய்கிறாங்களா? உயிரை எண்ணாமல், எதை எண்ணாமல்? உயிரை எண்ணாமல் துணிந்து நின்ற நப்தலி. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், கர்த்தருக்காக துணிஞ்சு நில்லுங்க. யாருக்காக நில்லுங்க? கர்த்தருக்காக துணிஞ்சு நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன தலைவலி, அன்றைக்கி அந்த பாஸ்டர் வந்து அவர் சொன்னார், கில்பர்ட் பாஸ்டர், சின்ன தலைவலின்னா கூட சர்ச்சுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியிலும் சர்ச்சுக்கு என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து வந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் ஓலையூரில் இருக்கும்போது சொல்லுவாங்க, அடுத்த வாரம் நான் வர முடியாது பிள்ளை அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா, இப்போ சொல்லாதீங்க அப்படின்வேன். ஆனால் அடுத்த வாரம் வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் சொல்லுவாங்க, ஐயோ அடுத்த வாரம் வர முடியாது. அப்படியே ஆட்டோவிலேருந்து இறங்கும்போது இறங்கவே முடியாது அவங்களால. ஆட்டோவிலேருந்து இறங்குன உடனே, ஆட்டோ விட்டு இறங்கினோடனே ஒரு சேர் போட்டு அங்கே உட்கார வைப்போம். ஆட்டோவில் இருந்து நம்ம வீட்டு வாசலுக்கு வர முடியாது. மூச்சு திணறி மூச்சு வாங்கி குடலே வாய் வழியாக வர மாதிரி இருக்கும். ஆட்டோ விட்டு இறங்கினோடனே அங்கே ஒரு சேரு, கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த சேர் போட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து, அதுக்கப்புறம் காரில் ஏறி உட்காந்து, அதுக்கப்புறம் அங்கேருந்து சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சி, சர்ச்சுக்குள்ளே பாத்ரூம் போக முடியாது. கடைசி ஒரு 2 வாரம் பாத்ரூம்குள்ளே என்ன செய்ய முடியல, அவங்களால ஏற முடியல. ஸ்டெப்பு சின்ன ஸ்டெப்பு தான். உடனே அந்த ஸ்டெப் அடுத்து என்ன வழி, அதை தான் யோசிக்கணும். ஜெயிக்கிறவங்க ஐயோ பாத்ரூம் போக முடியாது அதனால் சர்ச்சுக்கு வரல, அப்படி இல்லை. இந்த படியிலேயே ஒரு செங்கல் வச்சு ஒரு சின்ன படி செட்டப் பண்ணியாச்சு. இந்த படி, அடுத்து அந்த செங்கல், அடுத்து இந்த படி, அடுத்து ஒரு செங்கல், அடுத்து அடுத்த படி, அடுத்து செங்கல், அப்படி வச்சு படியில் ஒரு கால் செங்கலில் ஒரு கால், படியில் ஒரு கால் செங்கலில் ஒரு கால் வச்சு பாத்ரூம் போனாங்க 2 வாரம். அல்லேலூயா. ஒரு சிலர் ரெண்டு கேட்டாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டம், பேசாமல் வீட்டிலேயே ஜெபம் பண்ண சொல்லலாம்ல. டானியா ஒரு நாள் சொன்னம்மா, ஆச்சுக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, இறங்கும்போது அப்படியே இறங்கி அப்படியே உட்காந்துடுறாங்கம்மா, முடியலம்மா. என்ன முடியுதோ முடியலையோ, அவங்க ஆசைப்பட்டது தெருவிருந்து கடைசி வரைக்கும் எடுக்கணும், அவ்வளோதான். கடைசியாக இங்கே கீழே உட்காந்து திருவிருந்து எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் போனாங்க. போன உடனே ஹாஸ்பிட்டலில் வச்சு திருவிருந்து எடுத்தாச்சு. அந்த வாரத்துக்குரிய திருவிருந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு. திருவிருந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுக்கிறாங்க, புதன்கிழமை அன்றைக்கி ரைஸ் டியூப் போடுறாங்க. புதன்கிழமைக்கு மேலே வாய் வழியாக எதுவுமே போகலை. அதாங்க உயிரையும் எண்ணாமல், மூச்சு வாங்குது, வலிக்குது, போகிற வழியிலே ஏதாச்சும் ஒன்று ஆனாலும் ஆகும், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நிற்கிறதுக்கு ஒரு கிருபையும் தைரியத்தை கர்த்தர் தான் கொடுக்கும். எனக்கு முடியல, கால் எடுத்து வைக்க முடியல, சர்ச்சுக்கு வர முடியல. எத்தனையோ பேரை பார்ப்போம், மாதக்கணக்காக சர்ச்சுக்கு வராமல் டிவிலே பார்த்துட்ருப்பாங்க. என்னென்ன நான் டிவியில் பார்க்குறேன் அப்படின்வாங்க. இப்போ நினைப்பேன், இப்படி ஆண்டவர் வந்து அது கர்த்தர் கொடுத்த கிருபை தான், அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உயிரையும் எண்ணாமல், உயிரை எண்ணாமல்னா என்னங்க, கால் வலியே எண்ணாமல், தலைவலியே எண்ணாமல், நெஞ்சு வலியே எண்ணாமல், வயிற்று வலியே எண்ணாமல், முதுகு வலியே எண்ணாமல், பேக் பெயினை எண்ணாமல், சளியை எண்ணாமல், காய்ச்சலை எண்ணாமல், உட்காரவே முடியாத சூழ்நிலையை எண்ணாமல் ஒரு ஆராதனையில் அட்டன் பண்ணுறது. நப்தலி ஆராதனை அட்டன் பண்ணுறது இங்கே இல்லை. நப்தலி போர்க்களத்து முனையில்
உயிரே போகுன்ற சூழ்நிலையில் நின்னார். இயேசுவை நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை ஒரு தெய்வமாக நீங்கள் பார்க்காட்டியும் பரவாயில்ல, உங்களோடு இருக்கிற ஒரு சக மனுஷனை பார்த்தாலே அவரை நல்லா மதிப்போம். இயேசுவை மதிக்காதவர்களாய் நாம் வாழக்கூடாது. நப்தலி ஜெயிக்கிறவராக இருந்தார். நப்தலி யாராக இருந்தார்? ஜெயிக்கிறவராக இருந்தார். திருப்தியாக இருந்தார். ஆசீர்வாதத்திலே நிறைந்திருந்தார். இயேசுவை ஒரு சாமியாக பார்த்துட்டு சாமிக்கு எல்லாம் தெரியும் அப்படி இல்லை. ஒரு மனிதன். அன்னைக்கு நான் நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், நான் ஆச்சுக்காக நாங்கள் நைட்டெல்லாம் வந்து உட்காந்துருந்தோம். நைட் ப்ரேயர் வச்சா உட்காருவியா வந்துன்னேன். நைட் ப்ரேயர் வச்சா உட்காருவியா? உட்காருவேன். வைப்போம், இதுக்காக வேணும் வைப்போம். ஏன்னா இது முக்கியம்தான். கர்த்தருக்குள் ஒருத்தவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை விட ஆண்டவருக்காக உட்கார்றது இன்னும் முக்கியம். நான் மதுரையிலேருந்து வந்தவங்கலாம் சொல்லிட்டு போனாங்க, கர்த்தர் உங்கள் சபையை ரொம்ப ஆசீர்வதிக்கணுங்க. விசுவாசிங்க யார், சொந்தக்காரங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு விடிய விடிய அந்த நெருக்கத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு விடாமல் அந்த பிள்ளைங்க பாட்டு பாடிக்கிட்டு, இங்கே வயசானவங்க முதற்கொண்டு உட்காந்துருந்தாங்க எல்லாருமே உட்காந்து. நான் அதை வந்து குறைச்சி சொல்லலை. இது உங்களுடைய மனிதாபிமானத்தையும் உங்களுடைய அன்பின் வலிமையையும் காட்டுது. ஆனால் அதுலேயே இன்னும் ஒரு படி மேலே ஏறி இயேசுக்காக காட்டுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. இயேசுக்காக காட்டுறதுல உங்களை யாரும் மிஞ்ச முடியாது. ஆனால் வாலிப பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக, நான் வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன், வாலிபர்கள் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக இயேசுவுக்காக பிரயாசப்படுங்க. உங்கள் உயிரை எண்ணாதீங்க, உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை எண்ணாதீங்க, உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ்ஸை எண்ணாதீங்க, மைனஸை எண்ணாதீங்க. எது எப்படி போனாலும் நான் நப்தலியை போல நிற்பேன். நப்தலியை போல என்ன செய்வேன், நிற்பேன். போர்க்களத்து முனையில் என் உயிரையும் எண்ணாமல் நான் நிற்பேன். உயிர் என்னங்க, உயிர் இயேசு தாங்க உயிர். இயேசுவை உயிராக நம்ம பார்த்துட்டோம்னா அந்த திருவிருந்தில் உள்ள அந்த ஒரு மேன்மை தெரிஞ்சிருச்சுன்னா திருவிருந்து எடுக்காமல் நம்ம இருப்போமா? உயிரே போனாலும் சரி அந்த வீட்டு வாசலில் போய் கால் வைக்க மாட்டேன். உயிரே போனாலும் சரி அவன் கையில் சோறு வாங்கி தின்ன மாட்டேன். இதுலெல்லாம் உயிர் போயிடாது. ஆனால் உயிரே போனாலும் சரி சர்ச்சை நிறுத்த மாட்டேன். உயிரே போனாலும் சரி சுவிசேஷம் அறிவிக்கிறதுல பின்வாங்க மாட்டேன். உயிரே எனக்கு ஒன்று இல்லைன்னாலும் நமக்கு இல்லாததை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது நம்மளை என்ன பேச்சு பேசுவாங்க தெரியுமா? சுவிசேஷம் நான் அறிவிப்பேன். எனக்கு எது சரியாக இருந்தாலும் சரியாக இல்லைன்னாலும் சுவிசேஷம் அறிவிப்பேன். இயேசு இல்லாமல் ஒருத்தர் கூட போயிடக்கூடாதுங்க. இயேசு இல்லாமல் நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு மனிதர் கூட மரணத்தை சந்திச்சிடக்கூடாது. இயேசு இல்லாமல் ஒருத்தர் கூட செத்து போயிடக்கூடாது. இயேசு இல்லாமல் ஒருத்தர் கூட போயிட்டாலும் ஞானஸ்தானம் எடுக்காமல் போனால் நரகம்தான். ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நரகம்தான். ஞானஸ்தானம் எடுக்கணும், திருவிருந்து எடுக்கணும், சபை கூடுதலில் இருக்கணும். 1000 நீ உதவிகள் செஞ்சிருந்தாலும் எத்தனை ஏழைகளுக்கு உயிரே பைபிளில் இருக்குது. 1 கொரிந்தியர் 13 உன் சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு நீ ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அன்பு என்னங்க செய்யும்? சகலத்தை நம்பும். இந்த வசனத்தை அப்படியே நம்பும். உண்மையாக ஆண்டவரை நேசித்தோம்னா இதில் இருக்கிறத நம்பும். இந்த வசனம் சொல்லுது இயேசுவே மெய்யான வழின்னு சொல்லுது. இந்த வசனம் சொல்லுது போதக சிற்சையே ஜீவ வழின்னுது. இந்த வசனம் சொல்லுது பரலோகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுது. இந்த வசனம் சொல்லுது நரகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுது. அதெல்லாம் கதை இல்லைங்க, கதை கிடையாது. ஒரு டீச்சர் சொன்னாங்களாம், அது எப்படிங்க ஒரு பழத்துக்காக போய் கடவுள் வந்து துரத்தி விடுவாரா? ஒரு பழத்தை சாப்பிட்டேன். இது சொன்னது யாருன்னா ஒரு டீச்சர், நல்லா நிறைய படித்த ஒரு சாதாரண டீச்சர் கிடையாது. எப்படிப்பட்ட டீச்சரு? ஆமாம், அதெல்லாம் நமக்கு அந்த படிப்பெல்லாம் சொல்ல வரல, அந்த மாதிரி டீச்சர். அந்த டீச்சர் சொன்னாங்களாம், உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு 4 ஆப்பிள் வாங்கி வச்சுருக்கீங்க, சாப்பிடக்கூடாதுன்றவங்க உங்கள் பிள்ளை எடுத்து சாப்பிட்ருச்சு, உன்னை பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? அது எப்படிங்க துரத்துவோம்? ஏங்க நீங்களே செய்ய மாட்டீங்க, கடவுள் எப்படிங்க செய்வார்? கடவுள் எப்படிங்க செய்வார்? ஒரு பழத்தை தின்னதுக்காக ஆதாமை துரத்திட்டாராங்க? ஏங்க ஒரு தப்பு செஞ்சதுக்காக நெருப்பில் தூக்கி போடுவாராங்க? அதுவாங்க கடவுள்? அப்படின்னு சொன்னது யாருன்னா ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த வேதத்தை சொல்லி கொடுக்குற, அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்கூலில் சொல்லி தருவாங்கல்ல, கேட்டிசத்தில் உள்ள ஒரு டீச்சர்.
வேதம் சொல்லுது, இதில் உள்ள ஒரு எழுத்து கூட, ஒரு எழுத்தின் உறுப்பு கூட பொய் கிடையாது. இந்த வசனத்துக்குள்ளே ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் உங்களுக்கு எனக்கும் ஒளியாக இருக்குது. இயேசுவை உண்மையாக நம்ம நம்பினோம்னா, இயேசுன்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அவர் கடவுள், அவர் ஒரு தெய்வம் அப்படின்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்கிறவங்க இது அவரோட வார்த்தைன்னு நம்புவாங்க. ஏன்னா இதுதான் சொல்லுது இயேசு கடவுள். இந்த பைபிள் தான் சொல்லுது இயேசு கடவுள். அப்போ இயேசுவை நான் கடவுள்னு நான் நம்பினேன்னா இந்த பைபிளை அவருடைய வார்த்தையாக நம்புவேன். இந்த பைபிள் தான் சொல்லுது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் உன் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணணும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், பரலோகம்னு ஒன்று இருக்குது, வருகன்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை ஆயத்தப்படுத்துன்னு இந்த வசனம் சொல்லுது. அதனால் இயேசுவை தெய்வமாக நம்புகிறவங்க இந்த வசனத்தை முழுசாக நம்பணும். இந்த வசனம் தான் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்கள் உயிரை எண்ணாதீங்க. இந்த உடம்பு சொல்லும், உடம்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு செய்தியை சொல்லும். ஒரு நாள் சொல்லும் கால் வலிக்குதுன்னு சொல்லும், ஒரு நாள் சொல்லும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லும், ஒரு நாள் சொல்லும் தலை வலிக்குது, ஒரு நாள் சொல்லும் தூக்கமாக வருதுன்னு சொல்லும். ஏங்க உங்கள் உடம்பு வேற இல்லை, என் உடம்பு வேற இல்லை, என் உடம்பு சொல்லும். நான் இங்கே நிற்கிறதுனால நாங்கள்லாம் முழிச்சு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே உட்காந்தா எத்தனை தடவை தூங்கி விழுந்திருப்பேன்றது எனக்கு தான் தெரியும். அதனால் வசனத்தை கேட்குறப்ப தூங்கி விழுகிறவங்கலாம் பேய் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வசனத்தை கேட்கும்போது தூங்கி விழுகிறவங்கலாம் பக்தி இல்லாதவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நானும் அங்கே உட்காந்தா தூங்கி விழுவேன். நம்ம எல்லாருடைய சரீரமும் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம சரீரம் சொல்கிறத கேட்காதீங்க, கர்த்தர் சொல்கிறத கேளுங்க. உயிரையும் எண்ணாமல் துணிந்து கர்த்தருக்காக நில்லுங்க. ஒருத்தட்ட சத்தியத்தை சொல்லணும்னா அவங்க இனிமேல் நம்ம மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்கன்னாலும் துணிஞ்சு நின்று சொல்லுங்க. பேசாட்டி போயிட்டு போகிறாங்க. உங்களை ஒதுக்கிடுவாங்களா? பரவாயில்ல, துணிஞ்சு சொல்லுங்கள். ஒதுக்குனா ஒதுக்கிட்டு போகிறாங்க. துணிஞ்சு சொல்லுங்கள். வேலையை விட்டு நிப்பாட்டினா நிப்பாட்டிட்டு போகிறாங்க. நப்தலி தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்து நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் நப்தலியினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாளில் எங்களோடு பேசி நீர் ஆண்டவரே. தகப்பனே, நப்தலியை போல ஆண்டவரே திருப்தி உள்ள ஒரு மனதை எங்களுக்கு கொடுங்கப்பா. அநேக நேரத்தில் எங்க மனசுல திருப்தி இல்லாம நாங்க துவண்டு போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், முறுமுறுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எலியாவை நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொன்னீரே, அந்த எலியாவை போல போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு அநேக நேரத்தில் நாங்கள் சொல்லிடுறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு திருப்தியை எங்களுக்கு தாங்க, மனதளவில் திருப்தி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ பரிசுத்த தேவனே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆமென். தகப்பனே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை செய்யும். துணிந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தருடைய பிரமாணங்களிலே, கர்த்தர் அருளின கட்டளைகளிலே ஆண்டவரே தேவனுடைய வழியிலே நடக்கிறதுல துணிந்து நடக்க, பிராணனையும் எண்ணாமல் உயிரையும் எண்ணாமல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவருக்காக துணிந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனே உம்முடைய தயவினால் திருப்தி அடைந்து உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளை தேவ தயவும் அவரால் வருகிற நிறைவும் உங்களுக்கு உண்டாவதாக.
ஆமென் ஆமென்.